வெல்கம் டு கேஎஸ் ஃபார்ம்ஸ் தாராபுரம். இனி ஒரு புதிய வீடியோ. ரொம்ப நாள் பக்ரீத்துக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கன்னிவாடி ஆட்டு சந்தை 11/7/2024. இன்றைக்கி வளர்ப்பு குட்டி வரவு ரொம்பவே அதிகம், அந்த அளவுக்கு சேல்ஸும் ஆச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நாட்டுக்குட்டி, மயிலம்பாடி, மேச்சேரி எல்லாம் கலந்த குட்டிங்க. ஒரு கடா 8500 கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு வியாபாரி வந்து முடிச்சிட்டாரு. இந்த 6 குட்டி 2 குட்டி தனியாக 6800 சொல்லிகிட்டு இருந்தாங்க. மீதி இருக்க குட்டி 7400 சொல்லிகிட்டு இருந்தார். இந்த ஐயா 8300 கரையும் சொல்லிகிட்டு இருந்தார். நிறைய வியாபாரி வந்து விலை வச்சாங்க, ஆனால் விலை முடியலை. அப்புறம் 4 குட்டி மட்டும் 7500 கரையும் நாங்கள் வர ஸ்டேஜில் முடிஞ்ச மாதிரி இருந்தது. வளர்ப்பு குட்டி ரொம்பவே அதிகம் இந்த தடவை. சந்தையே நல்ல ஃபுல்லு. நிறைய வண்டிங்க ரோட்லேயே அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. நிறைய வளர்ப்பு குட்டிகள் அதிக அளவில் வந்ததுனால வியாபாரம் ஆகாதுன்னு நினச்சோம். ஆனால் சம்சாரிகளும் அந்த அளவு வந்திருந்தாங்க. இந்த 4 பல்லு கிடா 24 ரூபா விலை சொன்னார். 15 ரூபாய்க்கு கேட்டு ஒரு சம்சாரி நின்றுருந்தார். இந்த மேச்சேரி கடை 7800 கரைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மயிலம்பாடி மேச்சேரி எல்லாம் சேர்ந்தது. ஒருத்தர் 5 குட்டி மட்டும் பிரித்து கேட்டிருந்தார். இல்லை கொடுக்கல, கொடுத்தா எல்லாம் ஒன்றா தான் கொடுப்போம், 5 பிரித்து கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அந்த சேரு சகதினால கொஞ்சம் ஷைனிங் இல்லாமல் இருக்குது. குட்டி நல்ல வாடல். எடுத்துகிட்டு போய் நம்ம தீனி போட்டு செட் பண்ணால் குட்டி நல்லா ஜம்முன்னு வளரும். இது ஒரு வியாபாரி 6300 கரையத்தில் பேசி முடித்தார். இது எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. இது நிறைய பேர் விலை வச்சாங்க, இங்கே விலை முடியலை. அவர் 9300 கேட்டிருந்தார். வியாபாரி 7 ரூபாய்க்கு உடச்சி வருமா கேட்டார். நம்ம கொஞ்சம் சந்தை பாசை நமக்கு தெரியுங்கிறதுனால கொஞ்சம் காதில் விழுந்தது. வரத்து அதிகம், குட்டி விற்காதுன்னு நினச்சோம். வந்த அளவுக்கு விற்றுட்டு வெளியே போச்சு. வெளியூர் வியாபாரிங்க கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து இந்த கறிக்கடைக்கு தேவையான குட்டிகள் நிறைய, அரபு குட்டிகள் நிறைய விற்றுச்சு. ஆடு எந்த அளவுக்கு கூட்டமும் அந்தளவுக்கு மக்கள் கூட்டமும் இருந்துச்சு. வெள்ளாட்டுங்கடை இன்றைக்கி வரத்து இல்லை. ஒரு 2000-3000 குட்டி செம்மறி வந்துருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 வெள்ளாடு தான் வந்திருக்கும். பல் சேர்ந்த ஆடுகள்லாம் கம்மியாக தான் வந்துருக்குது, ரொம்ப ஒன்றும் இல்லை. 6 பல் 8 பல் அதில் பெட்டை ஆடுகள்லாம் நிறையா வரல. இந்த கடை 6300 விலைக்கு முடிஞ்சது கடைசியாக போகிறப்போ. மொத்தத்தில் ஒரு 8 கடை. இது வந்து பல் சேர்ந்த பெட்டை கிடையாது. இது 3 மாத குட்டி. 2, 3, 8ன்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டு இருந்தார். இது 8300 சொன்னாங்க, அது என்ன நின்றுச்சு. இந்த குட்டியில் தான் நாம் பிடிச்சோம் 2025 பக்ரீத்துக்கு. இப்போ போன பேட்சில் அது தனியாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த குட்டி 7500 சொல்லிகிட்டு இருந்தார் ஐயன், விற்கலை. ஒரு வியாபாரி அப்போ தான் ஒருத்தர் பேசி முடித்து சண்டை போடுற ஸ்டேஜில் பேசி முடித்தார். 6 ரூபாய்க்கு உடச்சி வந்து மொத்தம் 10 குட்டி வியாபாரம் பண்ணாப்புல. நல்ல சூடு சந்தை, நல்ல சந்தை இந்த வாரம், செம்ம சூடு. பக்ரீத்துக்கு அப்புறம் இப்படியே ஒரு 2-3 வாரம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால்
நல்ல சூடு. இந்த சூடு நான் மற்ற நாட்களில் நோன்பு நாட்களில் தவிர்த்து பார்த்ததில்ல. வண்டி வர வர விற்க வண்டி வெளியே போய்கிட்டே இருந்துச்சு. செவலை கடை நிறைய கடை. இது பல்சந்தை பெட்டை ஆடுகள். ஜோடி 26 ரூபா கரையும் சொல்லிட்டு இருந்தார். வளர்ப்பு குட்டிகள் நல்ல குட்டிகள். இந்த வாரம் கன்னிவாடி சந்தை வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குட்டி இருக்குது கொஞ்சம் ஷைனிங் இல்லாமல் அழுக்கு பிடிச்சி கறந்தது சில குட்டிகள். ஆனால் நல்ல வளர்ப்பு குட்டிகள், நல்ல சைஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.